ரக்ஷிதா மகாலட்சுமி தினேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே கேள்வி சொல்ற விதமா ஒரு சில விஷயங்கள் இப்போ இணையதளத்துல ஷேர் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். விஜய் டிவில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒளிபரப்பாயிட்டு இருந்த மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சீரியல் அப்படின்னா இன்னைக்கும் மறக்காம சொல்லுவோம் சரவணன் மீனாட்சி சீரியல் தான். அது மூலியமா ரொம்ப ஃபெமிலியரா வளம் வந்தவங்க தான் ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்கள். ஒரு சில சீரியல்கள்லயும் நடிச்சு ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப சினி இண்டஸ்ட்ரியில முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடிகர் தினேஷ் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய சீரியலும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் சினி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்த பர்சன் தான் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் தெரியல. ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 6ல கண்டஸ்டன்டா உள்ள போய் ரச்சிதா நிறைய எமோஷனலால சில விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணாங்க. கணவரோட இணைந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருந்தாலுமே அது ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலுமே எல்லாத்துக்கும் டாட் வைக்கிற மாதிரி எனக்கு அவர் நிறைய டார்ச்சர் கொடுத்திருக்காரு, சோ நாங்க சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்டையும் நிறைய கம்ப்ளைண்ட்டும் புக் பண்ணிருக்காங்களாமா. இதெல்லாம் இப்ப ரீசெண்டா தான் வெளியாயிருந்திருக்கு. அதுக்கப்புறமே பிக் பாஸ் சீசன் 7ல தினேஷ் கண்டஸ்டன்டா உள்ள போயிட்டு ரச்சிதாவுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம தினேஷும் ரச்சிதாவும் கண்டிப்பா பிக் பாஸ் விட்டு வெளியில வந்த உடனே சேர்ந்துருவாங்க அப்படிதான் ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே டாட் வைக்கிற மாதிரி ரச்சிதா ரொம்பவே ஆக்டிவா இணையதளத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அவர் உள்ள பண்ற சில விஷயத்துக்கு இவங்க பதிலடி கொடுக்கிற விதமா அந்த ஒரு பதிவுகளையும் பகிர்ந்துட்டு வந்திருந்தாங்க. சமீபத்துல கூட 60 வயசு தாண்டிய ஒரு நடிகருக்கு ஜோடியா ரங்கநாயகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஆக்ட் பண்ணாங்க. அந்த போஸ்ட்ல பயங்கர வைரல் ஆனதும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலையில தினேஷ் ரச்சிதா மகாலட்சுமி ஏன் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற காரணமே தெரியாம ரசிகர்கள் மண்ட குழம்பி போயிட்டு இருந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் பதிலளிக்கிறேங்கிற மாதிரி சில தகவல்கள் இப்போ சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தா நடிப்புல நிறைய சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாமா ரக்ஷிதா அவர்கள். அது மட்டும் இல்லாம அவங்க சம்பாதிக்கிற எல்லா காசுமே அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்ல தான் கொடுப்பாங்களாம். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, பொருளாதார ரீதியா எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். இதனாலேயே ரச்சிதா அவர்கள் செம்ம டிப்ரெஷன்ல போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி வந்திருக்கு. சரி அதெல்லாம் மறந்துட்டு நல்லபடியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து பல்வேறு விதத்துல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இல்ல இனிமேல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. எப்படியாவது இவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடும் அப்படின்னு ரச்சிதா அவர்களும் முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்களாமா. இது ஒரு காரணமா ஒரு பக்கம் இருந்தாலும் தினேஷ் செய்யாத சில தவறுகளை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனாலேயே ரச்சிதா மேல பயங்கர ஆத்திரமா இருந்திருக்காரு தினேஷ். ஒரு பக்கம் சரி பரவாயில்ல ஏதோ ஒன்னத்துல பண்ணிட்டாங்க, சேர்ந்து வாழ்ந்துடலாங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே இல்ல இனிமே அவ கூட நான் சேர்ந்தே வாழ மாட்டேன், நான் இப்ப டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன், தாராளமா அவங்க வந்து அந்த டிவோர்ஸ்க்கு வந்து அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. அந்த ஒரு வீடியோவும் இப்போ ரீசெண்டா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையுமே தினேஷ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எதை பத்தியுமே கன்சிடரே பண்ணாம அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா தான் ரச்சிதா இருந்துட்டு இருக்காங்க. டெய்லிக்கும் வந்து போட்டோ ஷேர் பண்றது என்ன, வீடியோ ஷேர் பண்றது என்னன்னு சொல்லிட்டு அவங்க வேலையா அவங்க மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு எந்த காரணத்தினால பிரிஞ்சாங்கிறத முழுமையாவும் தெரியாம இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாருமே குழம்பி போயிட்டு இருந்த நிலையில இந்த ஒரு விஷயம் கேட்கும் பொழுது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.